சசி சார் வந்து இது வெல்கம் ஸ்பீச் தான், ஷார்ட்டாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஷார்ட்டாகவே பேசிடுறேன் சார். சார் அதுக்கு காரணம் நடிகராக திருப்பி ஒரு ரவுண்டு நம்ம சரி வரப்போறோம் சரிப்பா சார். சரிப்பா. அதனால உங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் நான் இது வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்தில். என்னை நடிக்க வச்ச சசி சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை ஷார்ட்டாக சொன்னதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் வந்திருந்த எல்லா பெரியவர்களுக்கும், ஃபில்ம் வந்திருக்க எல்லாமே லெஜெண்ட்ஸ், அவங்கவுங்க துறையில் வந்து பெரிய சாதனை பண்ணவங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை ஓட வைக்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் நான் வந்து கடைசியாக பேசும்போது பேசுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். நான் சசிகுமார் சார், சசி சார் கால் பண்ணி இந்த மாதிரி டி நகரில் ப்ரிவியூ இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது போயிருந்தேன் நான். ஸோ படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து தற்செயலாக அப்படி பார்க்குறேன், ப்ரிவியூ தியேட்டரில் சைடில் சின்ன கேப்பில் சசி சார் உட்கார்ந்து எல்லாரும் எப்படி படம் பார்க்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, இந்த முதல் படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோடு சார் அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலே 98 நினைக்கிறேன். ஸோ 28 வருஷம் கழித்து கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து அந்த முதல் படம் பண்ண அந்த இதோடு அப்படியே படம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட அழகாக சார் ஒவ்வொருத்தோட ரியாக்ஷனையும் பார்க்குறது, அவ்வளோ பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுது. படத்தில் சுவாசிகா மேம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு டைரக்டருக்கு வந்து பேப்பரில் இருக்கிறத ஸ்க்ரீனில் வந்து நம்ம நினச்சதை விட அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையும் பாசமும் வந்துடும். அப்படி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சுவாசிகா மேம் வந்து அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறது சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படத்தில் அஜய், அப்புறம் கருணாசன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி சார், அவர் வந்ததுக்கப்புறம் படம் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் சொன்னாங்கல்ல என்ன நடிக்க வச்சுருக்காங்கன்னு, இது வரைக்கும் பார்க்காத விஜய் ஆண்டனி சாரை நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தினம் பேசுவோம். நான் அடுத்த படம் சாருக்கு தான் பண்ணுறேன், இன்னொரு 10 நாளில் ஷூட் போகிறோம். அதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அயோத்தியை விட ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும். அதுக்கு சாரோட சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெறதுக்கும் எல்லாம் நல்லபடியாக வர்றதுக்கும் வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான மாலை வேளையில் உங்கள் எல்லோரும் சந்திச்சு ரொம்ப நன்றி. சசி சார் 2008 வந்து எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த சினிமாவினோட வாழ்க்கை ஆரம்பித்து வச்சது சசி சார் தான். பூ முதல் படம், அந்த பூ போன்ற மனசுக்கு சொந்தக்காரர் சசி சார். அவர் எப்படி மென்மையோ அது மாதிரி அவரோட கதையும் அவரோட படைப்பும் இருக்கும். இந்த படம் நேற்றுக்கு நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப பிரமாதமாக உணர்வுகளை சொல்லுறதுல வந்து சசி சாருக்கு நிகழ் சசி சார் தான். எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக அந்த ஃபேன் கேரக்டரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கு. அந்தளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மிங் 19th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக நானும் காத்திருக்கேன். திரும்பவும் நான் தேட்டரில் ஆடியன்ஸோடு இந்த படத்தை பார்க்கணும் நானும் அவளோட இருக்கேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். பூ படம் ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ், ஓகேங்களா? நான் எந்த அளவுக்கு ரொம்ப என்ன சார் மங்காக இருந்தேன்னா எனக்கு பேசவே வராது. எனக்கு பேச சொல்லி கொடுத்தது, ஸ்டேஜில் சொல்லி கொடுத்தது தனஞ்சயன் சார் தான். ஓகே, தேங்க்யூ சார். எந்த அளவுக்கு பேச தெரியாது அப்படின்னா, நான் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கேன் பூ படத்தின் ஆடியோ லான்ச்சுக்கு. அங்கே நான் என்ன பேசுனே தெரியாது. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை யாரை பற்றி பேசணும் முதல்ல? இப்போ பாருங்கள், முதல்ல வந்து மியூசிக் டைரக்டர்ஸை தான் நாங்கள் கூப்பிட்டோம், ரைட்? அந்த விழாவில் நான் எல்லாத்தை பற்றியும் இதோ சொல்லி வளரிட்டு கடைசி வரைக்கும் எஸ்எஸ் குமரனுங்கிற பேரையே சொல்லலை. அவ்வளவு மக்கா இருந்திருக்கேன், அவ்வளவு ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கேன். சாரிம்மா, தேங்க்யூ. அந்த ஆடியோ லைனில் வந்து என்னை காப்பாற்றினது, என் மானத்தை காப்பாற்றினது விஜயாணி சார் தான். அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அன்றைக்கி முதல் படம், வாழ்க்கையில் சாவதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ண ஆசை. எனக்கு நிறைய படங்கள்லாம் பண்ண ஆசை. ஒரே ஒரு படம், அதுக்கு இந்த பூ படம் கிடச்சிது, கிராமத்துக்கிட்ட. ஸோ
ஸோ எனக்கு முதல் படம் வந்த உடனே ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் என்னோட ஊர்லேருந்து ஒரு 50 பேர் கூட்டு வந்திருந்தேன். இப்போ தியேட்டரில் வந்து என் பேரை சொன்ன உடனே கைத்தட்டிடணும். ஆமாம், என்ன அது நான் பாட்டு வந்து எப்படி இருந்தாலும் கைத்தட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட்டு வந்திருந்தேன். ஊரில் டிக்கெட் போட்டு எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் வந்தாங்க. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் அந்த ஆடியோ லான்ச்சில் இருந்தாங்க. யாருமே பாட்டை பற்றி பெருசாக பேசலை. சசி சார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். நிகழ்ச்சி முடிய போகுது. டக்குனு நீ பார்த்து ஒரு மாதிரி முகத்தில் அந்த டல் வந்தது. என்னடா யாருமே பாட்டை பற்றி பெருசாக பேசலை, நம்ம தப்பாக சூஸ் பண்ணுற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகி போச்சு. நான் ஏன் கூட்டத்துலேருந்து கூட்டு வந்துட்டேன். 50 பேர் கூட்டு வந்துட்டேன். அவங்க வந்து பேரை சொல்லி அவங்க கைத்தறதுக்கே கூட்டு வந்துட்டேன். இப்போ யாருமே அந்த பேரை சொன்னால் கைத்தற முடியும். பாட்டை பற்றியும் பேசலை, என் பேரை பற்றியும் பேசலை. கடைசியில் விஜயானி சார் தான் பேச போகிறாரு. சொன்னோன்னா விஜய் சார் மைக்கு பிடிச்சுன்னு சொன்னார். இந்த பாட்டு வந்து விளையும் இந்த விஐபி செலிபிரிட்டி பேச என் மைண்டில் ஏறலை. இந்த பாட்டு என் மைண்டில் அவ்வளோ ஆழமாக இருக்குது. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி. எஸ்எஸ்குமார் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பேரை சொன்ன உடனே ஒட்டுமொத்த தேரும் கைத்தட்டுச்சு. அந்த நன்றி இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சார் இப்போ எனக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி விஜய் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி சார் ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம். இந்த படம் டெஃபினட்டாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலாக நான் அவங்களை ஏமாற்றி தான் சார் மியூசிக் டேரக்டர் ஆனேன். சார் எனக்கு டெஸ்ட்லாம் வச்சாங்க. இவருக்கு உண்மையிலே மியூசிக் தெரியுமா தெரியாதான்னு. ஏதோ பார்டரில் பாஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உண்மையிலே ஏமாற்றிட்டேன் சார். சாரி. நான் தெரியாமல் தான் சார் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி நேரத்தில் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ண 5 பேருமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைலி குவாலிஃபைடு. உண்மையில் சொல்கிறேன். ஸ்ரீராமா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நாம் வேறு கேட்டகரி சார். அது மாதிரி. பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ண ஒரு தவறு வந்து என்னை நடிகனாக்கி விட்டுருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு சார் வந்து எனக்கு வச்ச ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம மியூசிக் பண்ணியிருப்போம் சார் டிஷ்யூம் படத்துக்காக. அந்த படத்தில் நம்ம கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். வேட்டைக்காரன் வரைக்கும். அப்போ கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்ரனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அவனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களில் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன்ற அளவுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் நல்ல நல்ல டியூன்ஸாக அந்த டைமில் வாங்கி அதில் 5 மட்டும் எடுத்துகிட்டு மற்றவங்களாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துருங்க. நாளைக்கு கான்சர்ட்டில் பாட போகிறதுல உங்கள் பாட்டு தான் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் சேஃபாக ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் இல்லை நம்மளை மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தானே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அது மாதிரி மியூசிக் டேரக்டராக யாரையாவது ஒருத்தர், மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் கேமராமேன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. கட்ஸ் வந்து ஹரிஷ் அப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்கள் எவ்வளோ பரிச்சை வச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணிங்கன்னு நல்லாவே தெரியும் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஒரு 2 மாதமாவது ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ மெனக்கட்டுறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது. இல்லை சார், ஹெல்ப் தான் உண்மையில். எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஹெல்ப் எல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். டிஷ்யூம் டைமில் நான் இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறோம். இவருடைய சிபியூ எடுத்துகிட்டு இவர் காரில் எடுத்துகிட்டு இறங்குறாரு. போயிட்டு அந்த டோரு ஷட்டர் ஓப்பன் பண்ணணும். அவருடைய ரெக்கார்டிங் தியேட்டர் ஷட்டரை ஓப்பன் பண்ணணும். அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பேக்கெட்டில் சாவி இருக்குது, இதை கொஞ்சம் திறங்களேன் அப்படின்னாரு. நான் திறந்து இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன், ரைட்? சாவி இல்லைன்னா எல்லாம் திறக்க முடியாது. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப்பு தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப்பு தான். அதே உங்கள் மெகானை விட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரி பல கலைஞர்களுக்கு சார். ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் விஜயன்யா பேசுகிறது தான் இப்போயே பேசுகிறேன் போட்டிருக்கேன். நிக்கில் சார் ஓகேவா? சார் சரி சார், அருமையான கதை. அது நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். ஏமா போட்டு விட்டேன் நான் அப்படி நான் பர்சனலாக சொன்னேன். ஒரு ஷூட்டு, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நடுவில் வந்திருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து நூறுசாமி, இந்த மேடை, இந்த மூமெண்ட், இது வந்து எல்லாத்து மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலே படம் வந்து மதுரையில் நான் பார்க்குறேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பக் பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அந்த படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழித்து அவர் ஆஃபீஸில்
இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காண்ட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல. நான் பாட்டுக்கு கனவுல உட்காந்துருந்தேன். ச்சே என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சின்ன குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோடய கருத்தை கேட்பார். ஒரு தடவை மூர்த்தி என்ன இருக்கார், டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ரூமில், ஷூட்டு அடுத்த நாள். அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லோரும் வேறு ஒரு ஐடியா சொல்கிறாங்க, சசி சாரும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வேறு ஒன்று சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை உட்காந்து கவனமாக கேட்குறாரு. கவனமாக கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கான காரணம் சொன்னேன், நம்ம அதை தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன் அவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து அது என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டால் ஒரு டைலாக்கு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ளே விட்றீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அதே டைலாக்கை அப்படியே சொல்கிறாரு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ளே எதுக்கு விட்றீங்க, என்ன சார் கரெக்ஷன், இல்லை குடையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குடையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொல்லணும். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமாக அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பை தான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லேயும் ஒரு சின்ன டைலாக்கை கூட உட்காந்து நுட்பமாக கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் நினைக்கிறேன். நான் ஒரு 14 நாள் இன்னும் ஒரு 2 நாள் டேட் கேட்டால் கூட போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சசி சார் வந்து உங்களை அவ்வளோ எக்ஸைட் பண்ணுவார். நான் நேற்று தான் படம் பார்த்தேன். விஜய் ஆண்டனி சார் வந்து ஹீல் மேக் யுவர் ஹார்ட் ஸ்மைல். நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து நேற்று மடோன் அஸ்வின் கூட சொன்னார், ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்துடணுமே அப்படிங்கிற மொமெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஒரு முத காட்சியிலேயே அடா எப்படி நடிக்க வச்சுட்டார்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் ஆண்டனி சாரை சிரித்து பார்த்ததில் ரொம்ப ஹாப்பின்னு நேற்று எல்லா டைரக்டர்ஸும் சொன்னாங்க. சார் நிறையா கேரக்டர் பண்ணுங்க சார். ஒரு ஹியூமர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இதில். ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். அப்புறம் எல்லாத்துக்கும் அஜய், எல்லாத்துக்கும் சக்தி ஸோ ஸ்வீட் மேன். ஒரு ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து சுவாசிகாவை பற்றி சொல்லணும். இந்த படமே அவங்க தான். விஜய் ஆண்டனி சார்கிட்ட கூட சொன்னேன், சார் 2 பொண்ணுங்களால் அடுத்த படமும் ஒரு லேடி இருக்காங்க, இந்த படத்துலேயும் இந்த லேடியால் நம்ம ஜெயிக்க போகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி லப்பர் பந்தில் வந்து நான் நடிச்சிட்ருக்கேன். எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. நிறைய நடிகர்கள் இருந்தாங்க, என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரு புது பொண்ணு சுவாசிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே இது இருக்குது. மற்ற எல்லாருமே நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தராக நான் ஓவர் கம் பண்ணுறேன். எனக்கும் சுவாசிகாவுக்கும் காம்பினேஷனே கிடையாது ரொம்ப நாளாக. நான் வந்து என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 5-6 நாள் கழித்து ஒரு நாள் ஒரு காட்சி எடுக்கிறாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு க்ரௌடு, அதிலிருந்து அப்படியே இவங்க நடந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு காட்சி இருக்குது. அப்போ தான் சுவாசிகா கூட ஃபஸ்ட்டு எனக்கு காம்பினேஷன். வர்றாங்க, அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது. நடந்து வந்து தினேஷ் சார் அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அவங்க பொண்ணை. என்னோட டோட்டல் இன்செக்யூரிட்டி அன்னைக்கு தான் ஹை டைம் பீக் அடிச்சது. என்னடா இப்படி நடிக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த படத்தில். அப்படி ஒரு ஆக்டர் சுவாசிகா. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐம் கொலாபரேட்டிங் அகெயின் வித் யூ. எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் அவங்க கூட இருந்தது, அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ யூ ஆர் அ கிரேட் பர்ஃபார்மர் சுவாசிகா. ஸோ கிளாட் ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அப்புறம் இந்த பாட்டு, அருமையான பாட்டு மாயக்கனவு வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிரந்தர இடம் பிடிச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு படத்தில் இந்த ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய
ஹாப்பினஸ்ஸை தருதுன்னா ஐம் ஸோ கிளாட்ரா உனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நடித்த என்னோடய டெக்னீஷியன் டீம், எங்கள் டெக்னீஷியன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நன்றி. தப்பாக எடுத்துக்காதீங்க, முதலே மேடையில் ஏறிட்டேன், என்னோட நேரம் இல்லை, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகெயின். தேங்க்யூ.